இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கஸ்டமர் பிளேஸில் இருக்கோம். நம்ம வந்து ஒரு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வந்து கஸ்டமர் பிளேஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம இது வந்து சம்மர்சிபிள் ஸ்டார்டர் வந்து உள்ளே இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டர் இங்கே தான் இருக்குது. நம்ம இதுக்கு தான் வந்து நம்ம கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டிசைட் பண்ணிட்டு நம்ம 2 மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணாக்கா இதுதான் இருக்கும். நம்ம ஸ்டார்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணுவோம். இது சம்மர்சிபிள்ங்கிறதுனால ஸ்டார்ட்டுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கிறோம். இதே இந்த இடத்துல வந்து சுவிட்ச் இருந்துச்சுன்னா சுவிட்சுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோலர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம கண்ட்ரோலர் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துக்கு. ஓகே, கிளாம் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெதர் ப்ரூஃப் ஒயர் தான் உங்களுக்கு. அதனால் வந்து உங்களுக்கு மழை வெயில் எல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம டேங்கில் வந்து இந்த மாதிரி தான் ஒரு கவுண்டர் வெயிட் கட்டியிருப்போம். அதில் வந்து இந்த மாதிரி 2 ஃப்ளோட் வந்து மினிமமுக்கு மேக்ஸிமமுக்கு இருக்கும். இப்போ இது நம்ம பாருங்கள், இப்போ மேனுவலாக இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ண போகிறோம். ஃப்ளோட் வந்து ஆன் ஆனால் எப்படி ஆகும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து மோட்ரு ஆன் ஆயிரும். 30 செகண்ட் வந்து டிலே ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா. இப்போ மினிமம் ஃப்ளோட்டு வந்தோடனே உங்களுக்கு வந்து மோட்ரு ஆன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஃப்ளோட் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோட் வந்து மேலே வந்துடும், பட் மோட்ரு ஆஃப் ஆகாது. இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த செகண்ட் ஃப்ளோட் வந்து மேலே திரும்பினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது பொதுவாக வந்து ஓவர்ஃப்ளோ பைப்லேருந்து ஒரு அரை அடி கீழே வைப்போம் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ அந்த ஃப்ளோட் வந்து திரும்பிடுச்சு, மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது சம்பு வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி இருக்கும். பைப் போட்டுட்டு இதுக்கு நேராக ஒரு கட் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு பைப் போட்டு திருப்பி வந்து சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிடுவோம். வணக்கம், நான் வந்து ஆக்சுவலாக பிஎன்ஏ அசனில் இருக்கேன். ஸோ பிரேம்நாத் சார் வந்து எனக்கு இப்படி இந்த சாப்டர் வைஸ் அப்படி தான் தெரியும். எனக்கு ஒரு 1-to-1 தான். ஸோ எனக்கு வந்து நான் பில்டர் பேசிக்கலி. ஸோ எனக்கு இந்த சம்பை தனியாக ஒரு ஆட்டோமேட் பண்ணி போரை தனியாக ஆட்டோமேட் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் இவரை பார்த்துட்டு இவர்கிட்ட கேட்டேன். ஸோ கேட்டப்போ நான் இது 3மே நான் இன்டர்லிங்க் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. டேங்க்கு, சம்பு, போரு. சம்பு வந்து காலி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து போர் வந்து ஆன் ஆகி டேங்க்கை வந்து எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு. ஸோ இது பண்ணது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி சர்வீஸுன்றது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு கால் தான். கால் பண்ணிவிட்டு நான் மறந்துடுவேன், பட் இவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் இவங்களோட ஆட் ஆன் ப்ராடக்ட் எல்லாமே நான் நிறையா மாட்டியிருக்கேன். மொத்தம் 4 இது. ஒன்று வந்து போர் சம்ப் ஆட்டோமேஷனு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா டைமர் வந்து இங்கே இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 5 லைட்டை கண்ட்ரோல் வச்சுருக்கேன். என்னோடய எலிவேஷன் லைட்டு, அப்புறம் கார் பார்க்கிங் லைட்டு, அப்புறம் மிட் லேண்டிங் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேர்கேஸ் லைட். ஸோ எல்லாத்துக்குமே டைமிங் இருக்குது. எல்லாமே ஈவினிங் 6 o'clock ஆன் ஆகி நைட் வந்து 9 o'clock 10 o'clock அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இட் டிபெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஆன் ஆஃப் ஆகிடும்.